இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்னை கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா திருநாளின் வாழ்த்துக்களோடு கூட உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பெருவிழா நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த நாளினுடைய வாசகங்களை கேட்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உமது வாழ்த்துரை எனது காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவர் தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணில் தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையரை அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாத காலம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பெருவிழா நாளின் வாசகங்களை நாம் சிந்திப்போம். இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. திருவெளிப்பாடு நூலிலே 12வது அதிகாரத்திலே புனித யோவான் கண்ட அந்த காட்சியை பற்றி நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கு நேரம் இருந்தால் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிகாரம் 12, திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10வது இறைவசனம். நீங்கள் அதை படித்து பார்க்கலாம். அந்த பகுதியிலே இப்படியாக வருகிறது: கடவுளின் பேழை கோவிலிலே காணப்பட்டது. அது திறந்து வைக்கப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவளது காலடியில் இருந்தது. அவர் தலையின் மீது 12 விண்மீன்களை சூடியிருந்தார். இப்படியாக அந்த வசனமானது மரியாளுடைய அழகுமிகு காட்சியை வர்ணிக்கிறது. கதிரவனை ஆடையாக கொண்டிருந்த அந்த பெண் மரியாளாக உருவகிக்கப்படுகிறார். மற்றொரு காட்சி காணப்படுகிறது. ஒரு அரக்கப்பாம்பு காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. இப்படியாக அந்த அரக்கப்பாம்பு அந்த பெண் பிள்ளையை பெற்றவுடன் விழுங்கிவிடுமாறு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் எல்லா உலகையும் இருப்புக்கோளால் வழிநடத்தவிருக்கின்ற ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை உள்ள இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. பிறகு அந்த பாம்பானது அந்த பெண்ணை துரத்தி கொண்டு செல்கிறது. அந்த பெண்ணுக்கு கழுகுகளின் இறகுகள் கொடுக்கப்பட்டன. அவர் பாலைநிலத்திற்கு ஓடி போனார். அங்கு அவர் தந்தை கடவுளால் பராமரிக்கப்படுகிறார். இப்படியாக அந்த இறைவார்த்தையானது செல்லுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தையின் பிரகாரம் அன்னை மரியாள் மாட்சிமிகு தோற்றத்தை நமக்கு இறைவன் காமிக்கிறார். மேலுமாக அந்த அன்னை மரியாள் பெற்றெடுத்த அந்த குழந்தையை விழுங்கி விடுவதற்காக அரக்கப்பாம்பு காத்து கொண்டிருக்கிறது. இந்த மீட்பானது மக்களுக்கு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு விடக்கூடாது என்று அந்த குழந்தையை விழுங்குவதற்காக அரக்கப்பாம்பு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குழந்தையை தந்தை கடவுள் பராமரிக்கிறார். அவர் பராமரித்து இந்த மீட்பின் திட்டத்தை நமக்கு வழங்குகிறார். மேலுமாக இந்த அரக்கப்பாம்பு அந்த குழந்தையை விட்டுவிட்டு அந்த தாயை துரத்துகிறது. அந்த தாய் ஓடி போகிறார். கழுகினுடைய இறகுகள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த கழுகினுடைய இறகுகள் என்பது
ஜபத்தை குறிக்கிறது. எனவே ஜபத்தில் நாம் ஒன்றித்திருக்கும் பொழுது நம்மாலும் கூட அன்னை மரியாளை போல அந்த அரக்கப்பாம்பின் சூழ்ச்சியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். நாம் பாதுகாக்கப்படுவோம். ஜபமே நமக்கு இருக்கின்ற அந்த சிறகு போல இருந்து நம்மை பாதுகாக்கிறது. நற்செய்தி வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கபிரியேல் தூதருடைய வார்த்தையை கேட்டு, அந்த இறை வார்த்தையை கேட்டு தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சுமந்த அந்த அன்னை கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகிறார். இப்படியாக 2 புனித பெண்கள் ஒருவர் கடவுளை வாழ்த்தும் பொழுது அவர்கள் இருவருமே தூயாவியால் மீண்டும் நிரப்பப்படுகிறார்கள். வயிற்றில் இருந்த யோவான் குழந்தை இயேசு கிறிஸ்துவை கண்டு குதூகலிக்கிறார். இப்படியாக குதூகலித்து மரியாள் பாடுகிறார். மரியாளினுடைய புகழ்ச்சி பாடலை நாம் கேட்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று போற்றுமே என்று மரியாள் தாட்சியோடு இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். இதன் வழியாக நமக்கு கடவுள் தருகின்ற செய்தி என்ன? ஏவாள் ஆதியிலே பாம்பினுடைய குரலை கேட்டாள். பாம்பினுடைய குரலை கேட்டு கடவுளை போல ஆவாய் என்று அந்த பாம்பினுடைய பொய் வார்த்தையை கேட்டு நம்பி கடவுளின் கட்டளையை மீறி அந்த கனியை தின்று அவள் சிங்கார வனத்திலிருந்து துரத்தப்பட்டாள். இதுதான் ஏவாளின் சரித்திரம். பேயினுடைய வார்த்தையை கேட்டது, கடவுளை போல ஆக ஆசைப்பட்டது, அந்த வனப்பான கனியை தின்றது, அதிலிருந்து சிங்கார வனத்திலிருந்து துரத்தப்பட்டது. இப்படியாக மண்ணுலகில் வாழ்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் அவள் தாயானாள். மாறாக அன்னை மரியாளின் சரித்திரத்தை பார்க்கிறோம். வானதூதரின் வார்த்தையை அவர் கேட்டார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார். இப்படியாக தாழ்த்தி சுதனாகிய சர்வேஸ்வரன் என்னும் அந்த கனியை தனது திருவயிற்றில் சுமந்து இதன் வழியாக மனுக்குலத்திற்கு மீட்பை தந்தார். இன்று மாட்சிமையோடு ஆண்டவரால் உடலோடு ஆத்துமத்தோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஏவாள் தான் வாழ்ந்த அந்த சிங்கார தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்படுகிறார். அன்னை கன்னிமரியாள் தனது தாட்சியின் மூலமாக தந்தை கடவுளால் மாட்சியோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இது எதை குறிக்கிறது? நம்முடைய முறை வரும்பொழுது நம்மையும் ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்வார். நமக்கும் அவர் வாய்ப்பளித்து நம்மை அவருடைய இல்லத்திற்கு வரவேற்பார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த நல்ல நாளிலே நாம் இந்திய திருநாட்டின் மக்களாகிய நாம் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர விழாவை கொண்டாடுகிறோம். எனவே நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தர பாடுபட்ட நம்முடைய நாட்டு தலைவர்களை நன்றியோடு நினைவு கூறுவோம். அவருடைய தியாகங்களை நினைவு கூறுவோம். எனவே இந்த நாட்டிற்கு இறைவன் கொடுத்த எல்லா வளங்களுக்காக நன்றி கூறுவோம். நம்முடைய சகோதர சகோதரிகளோடு, நம்முடைய தாய்நாட்டின் சொந்த பந்தங்களோடு நாம் சமாதான சகவாழ்வில் ஈடுபட்டிருப்போம். ஒருவரை நேசித்து நாம் சமாதானத்தோடு அனைவரோடும் வாழ்வோம். எனவே அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்னை கன்னிமரியாளின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சமாதானம்.